அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர். 2025 கேரியர் கைடன்ஸ்ல நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்கிறேன். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோர்ஸ் வந்து ஒரு டாக்டர் கோர்ஸ், மருத்துவத்துறை சார்ந்த ஒரு படிப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நீங்க படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மருத்துவ கனவு கலைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, நீட்னால நமக்கு சீட்டு கிடைக்கலையா அப்படிங்கிறது கிடையாது. ஸ்டூடெண்ட் போர்டு எக்ஸாம் மார்க் மூலமா எம்பிபிஎஸ் அட்மிஷனோ அல்லது பிடிஎஸ் அட்மிஷனோ அல்லது வந்து ஒரு சித்த மருத்துவத்தின் அட்மிஷனோ வாங்கினாங்க அப்படின்னா அந்த வருஷத்துல என்ன மார்க் எடுத்தாங்களோ அந்த மார்க்கை வச்சுதான் அந்த வருஷத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். சப்போஸ் அவங்க இந்த வருஷத்துல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணலாம், அவங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே என்ன மார்க் வாங்கியிருந்தாங்களோ அதே மார்க்கை வச்சுதான் அவங்க மறுபடியும் அட்மிஷன் போடணும். அதனால இந்த மறுபடியும் எழுதி மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அட்மிஷன்ல கிடையாது. பட் நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா முதல் முறை எழுதுறாங்க, எழுதுனதுக்கு அப்புறம் சீட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்த முறை எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் சீட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்த முறை, அந்த மாதிரி ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் அந்த மாதிரி நிறைய டைம் ரிப்பீட்ஸ் பண்ணி அதுல நல்லா ஸ்கோர் எடுத்து அதுக்கப்புறமா எம்பிபிஎஸ்ல அட்மிஷன் போடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிப்பீட்டேஷன் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அந்த வாய்ப்பு ஒரு சில ஃபேமிலியில ஒரு சில ஏழ்மையான மாணவர்களுக்கு இல்லாம போறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒன்று. அதனால யாருக்கிட்ட அதிக வசதி இருக்கோ அவங்க மட்டும்தான் ரிப்பீட்டர் போய் படிச்சு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிறைய பேரண்டோட சிந்தனை என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படியாவது என் குழந்தைய டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரண்ட் விரும்புறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கு. அதனால இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் இல்லாம நம்ம ஒரு டாக்டர் கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். நீட் இல்லாம நிறைய மெடிக்கல் கோர்சஸ் நம்ம படிக்கலாம், நிறைய டாக்டர் கோர்சஸ் படிக்கலாம். அந்த டீட்டெயிலை ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, போர்டு எக்ஸாமை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமா இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி கோர்சஸா சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எம்பிபிஎஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லலை. எம்பிபிஎஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டே அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 40,000 50,000 ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க செட்டில் ஆகிறதுக்கு மோர் தென் 10 years ஆகுது. அதனால எந்த படிப்புமே நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாத படிப்பு அப்படிங்கிறது கிடையாது. எல்லா படிப்புக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு. படிக்கிற கோர்ஸை நல்ல காலேஜில் நல்ல இடத்துல நல்லா விருப்பப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படிப்பால உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோர்ஸ் வந்து BNYS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். இந்த கோர்ஸை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில் பார்க்க போறோம். இந்த கோர்ஸை நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவோம், மேல இருக்கிறது பியூர் சயின்ஸ், இந்த குரூப்ல ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த கோர்ஸுக்கு நீட் எலிஜிபிலிட்டி இல்லாம தான் அட்மிஷன் போட்டிருக்காங்க. இந்த வருஷமும் 12th மார்க் வச்சு அட்மிஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த கோர்ஸ்க்குள்ளார போறதுக்கு முன்னால எவ்வளோ காலேஜஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மற்ற எம்பிபிஎஸ் கோர்ஸ் மாதிரியே இதுவும் 5.5 years பிளஸ் 1 year உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். டோட்டலா 6.5 years நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு மெடிக்கல் கோர்ஸ், டாக்டர் கோர்ஸ். இந்த கோர்ஸ் முடிச்சிங்கனாலும் நீங்க பேருக்கு முன்னால டாக்டர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 2 கவர்மெண்ட் காலேஜ் அவைலபிளா இருக்கு. ஒன்று வந்து கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம், சென்னை. இந்த காலேஜ்ல 60 சீட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு, அங்க ஒரு 100 சீட்டு. டோட்டலா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 160 சீட்டு மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள நீங்க சீட் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்ல போறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் 40% ஆஃப் த சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கும். இதுல லிஸ்ட்ல நான் கொடுத்துருக்கிற எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில கொடுத்துருக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சில கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. SC, ST, SCA அந்த கம்யூனிட்டிக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதனால பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாம கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைச்சதுன்னா நீங்க கண்டிப்பா எடுங்க. உங்களுக்கான ஃபீஸை கவர்மெண்ட் பே பண்ணிடும். JSS இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கோயம்புத்தூர் 35 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் சிவராஜ் நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் சேலம் 14 சீட் அவைலபிளா இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கன்னியாகுமரி 35 சீட் அவைலபிளா இருக்கு. எக்ஸல் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா நாமக்கல் 35 சீட் அவைலபிளா இருக்கு.
அண்ட் நந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு 21 சீட் அவைலபிளா இருக்கு. அன்னை காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கும்பகோணம் 50 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் கிருஷ்ணா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் திருச்சி 35 சீட் அவைலபிளா இருக்கு. மதர் தெரசா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை 35 சீட்ஸ். எஸ் தங்கப்பழம் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் தென்காசி 35 சீட் அவைலபிளா இருக்கு. கொங்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை 35 சீட் அவைலபிளா இருக்கு. சார் ஐசக் நியூட்டன் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் 35 சீட் அவைலபிளா இருக்கு. ஆதி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் காக்காத்தோப்பு குடியாத்தம் 35 சீட் அவைலபிளா இருக்கு. ஸ்ரீ இந்திரா கணேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் திருச்சிராப்பள்ளி 35 சீட் அவைலபிளா இருக்கு. சோனா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி யோகா கண்டாரக்குளம் மாணிக்கம் சேலம் 35 சீட் அவைலபிளா இருக்கு. ஜிடிஎன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் நேச்சுரோபதி அண்ட் ஜிடிஎன் நகர் திண்டுக்கல் 35 சீட் அவைலபிளா இருக்கு. சுவாமி விவேகானந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் விராச்சிபாளையம் சங்கரி இங்க ஒரு 35 சீட் அவைலபிளா இருக்கு. டோட்டலா பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு 550 சீட்ஸ் நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வரும். சீட்டு கிடைச்சது அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் காலேஜஸ்ல எடுங்க, அல்லது பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் அல்லது கவர்மெண்ட் கோட்டால சீட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பெர் இயர் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் வரும். 16,500 ஒரு வருஷத்துக்கு நீங்க டியூஷன் ஃபீஸா கட்டுற மாதிரி இருக்கும். பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்க செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல சீட் எடுத்தீங்க அப்படின்னா 1,25,000 பெர் இயர் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸா கட்டுற மாதிரி இருக்கும். இந்த டியூஷன் ஃபீஸ் யாரெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்னா உங்க குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் உங்க ஊர் விஓட்ட நீங்க வாங்கி வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த பேயிங் ஒன்லி த டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் நீங்க கட்ட வேண்டியது இல்லை. சப்போஸ் ஹாஸ்டல் ஃபீஸு, லேப் ஃபீஸு, எக்ஸாமினேஷன் ஃபீஸு அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கட்டி ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அட் த சேம் டைம் எங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ரெண்டுலையுமே உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அல்லது கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருந்தீங்க, அதோட உங்க பேரண்டோட ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2,500 பெர் இயர் ஒரு வருஷத்துக்கு 2,50,000க்கு உள்ளர இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் ஒன்லி த டியூஷன் ஃபீஸ் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ஃபீஸை கவர்மெண்ட் பே பண்ணிடும். அதனால ஒன்று ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, நீங்க என்ன கமிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க பிசியா இருந்தாலும் சரி அல்லது எம்பிசியா இருந்தாலும் சரி அல்லது எந்த கமிட்டியா இருந்தாலும் சரி அல்லது ஓப்பன் கேட்டகரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டாம். கவர்மெண்ட் காலேஜ்லயும் கட்ட வேண்டாம், பிரைவேட் காலேஜ்லயும் கட்ட வேண்டாம். அது மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தீங்க, கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருந்தீங்கன்னா நீங்களும் ஃபீஸ் கட்ட வேண்டாம். இந்த 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் முதற்கொண்டு கவர்மெண்டே பே பண்ணிடும். எந்த ஃபீஸுமே நீங்க கட்ட வேண்டாம். அந்த நீட் எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறனால உங்களோட 12th மார்க் வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க போறாங்க. 12th எடுத்த மார்க்கை வச்சு எப்படி இந்த கோர்ஸுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பயாலஜி என்ன எடுத்தீங்களோ அந்த மார்க் அப்படியே எடுத்துக்குங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுல 50% எடுத்துக்குங்க. பிசிக்ஸ்ல என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுல 50% எடுத்துக்குங்க. இந்த 3 டோட்டலே ஆட் பண்ணுங்க. 89 + 45.5 42 3 ஆட் பண்ணோம்னா ஒரு டோட்டல் வரும். இந்த டோட்டல் அவுட் ஆஃப் 200 இந்த கட் ஆஃப் தான் உங்களுக்கு BYNS கோர்ஸுக்கான கட் ஆஃப். இது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட் ஆஃப். நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பிசிக்ஸ்ல என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுல 50% எடுத்துக்குங்க. கெமிஸ்ட்ரியில என்ன எடுத்தீங்களோ அதுல இருந்து 50% எடுத்துக்குங்க. பாட்டனில என்ன எடுத்தீங்களோ அதுல இருந்து 50%, ஜுவாலஜில என்ன எடுத்தீங்களோ அதுல இருந்து 50%. இப்போ இந்த 50% எடுத்த எல்லா டோட்டலையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். அதுதான் உங்களோட BYNSக்கான கட் ஆஃப் ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அந்த வருஷத்துல ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டில இருந்தும் ஓப்பன் கேட்டகரியில எத்தனை பேர் சீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு வருஷமும் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப் மாறும். உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்துச்சுன்னா பிரைவேட் காலேஜ் அல்லது கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். எவ்வளவு கட் ஆஃப் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை மட்டும் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க சீட் எடுக்கணும்னா ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. உங்களோட கட் ஆஃப் வந்து 180+ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும்.
நீங்க பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் குறையும். கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 160+ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 160க்கு மேல கட் ஆஃப் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களாம் அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா எங்கெல்லாம் நீங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ்க்கு நீங்க வந்து கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணலாம். அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் டீச்சிங் லைன்ல கூட நீங்கள் போகலாம். சொந்தமாக நீங்கள் கிளினிக் வைக்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. இதுவும் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கோர்ஸ் தான். நீட் எழுதாம டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கோர்ஸ் ஒரு பெஸ்டான கோர்ஸ். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நல்லா கட் ஆஃப் இருக்கு, 180க்கு மேல கட் ஆஃப் இருக்கு அல்லது 160க்கு மேல கட் ஆஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதா உங்களோட எண்ணமா இருந்துச்சு, தாராளமா இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இதை பார்க்குற டீச்சர்ஸ், டியர் பேரண்ட்ஸ், கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல கோர்ஸோட டீட்டெயிலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.